கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய காலை மன்னா மிக மேன்மையான வீரச்செயல். அதப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ரோமர் 8:3. பிதாவாகிய தேவன் சிலுவையில் மரிப்பதற்காக தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இவ்வுலகிற்கு அனுப்பியதின் மிக உயரிய நோக்கம் பாவத்தை மாம்சத்தில் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதே ஆகும். நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்கள் சிவந்த சமுத்திரத்தை பிளத்தல், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புதல் போன்ற அருஞ்செயல்களை செய்யக்கூடியவர்களாய் இருந்த போதிலும் அவர்களால் செய்யக்கூடாதிருந்த காரியம் பூரண பரிசுத்த ஜீவியம் செய்தலாகும். எனவே அற்புதங்களை செய்தல், மரித்தோரை எழுப்புதல் போன்றவற்றை காட்டிலும் ஜெயஜீவியம் செய்தலே மேன்மை வாய்ந்ததும் சிறப்பு மிக்கதும் ஆகும் என்பதை இது நிரூபிக்கிறது. மிகப்பெரிய வீரச்செயல் மாம்சத்தை ஜெயிப்பதாகும். மிகப்பெரிய தோல்வி மாம்சீகத்திற்கு அடிபணிந்து விடுவதே ஆகும். கர்த்தராகிய இயேசு தமது சிலுவை மரணத்தினால் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எனவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கும் நாம் பரிசுத்த ஜீவியம் செய்ய சுயாதீனம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே என்று ரோமர் 8:2 நாம் வாசிக்கிறோம். எனவே நாம் பரிசுத்த ஜீவியம் செய்யாதிருப்போமாயின் அதற்கு நாம் கூறத்தக்க சாக்குப்போக்கு ஏதேனும் உண்டோ? மாம்சமான யாவற்றையும் அழிக்கும்படியாக தேவன் பெருவெள்ளமாகிய நியாய தீர்ப்பை அனுப்பினார் என்று ஆதியாகமம் 6:13, 7:21 நாம் வாசிக்கிறோம். இதுவே வரப்போகும் நியாய தீர்ப்பின் நோக்கமாகவும் இருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒரு மாம்சமாகிலும் தப்பிப்போவதில்லை என்று ஆங்கில மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் மத்தேயு 24:22 நாம் காண்கிறோம். ஆகவே நம் துரிச்சைக்கு இடமாக மாம்சத்தை பேணாமல் இருந்து தேவனுடைய ஆவியினாலே மாம்சத்தை ஜெயிப்போமாக. ஏனெனில் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என ரோமர் 8:13 கூறுகிறது. ஆமேன்.